வதங்கணும். அந்த தக்காளி வாசனைலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடுவோம். நம்ம வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். பெருங்காய கட்டி இருந்தாலும் நம்ம அது தாளிக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அஜீரண கோளாறு, சளி, தலைவலி, ஜுரம் எதற்கு வேண்டுமானாலும் இந்த மாதிரி நம்ம மிளகு ரசம் சாப்பிடும்போது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் அளவு கொஞ்சம் நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம், அதை கரைச்சி அதையும் நம்ம ஊற்றிக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணியில் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம், கல் உப்பு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்குவோம், கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம தூவி விட்டுக்குவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இறக்கிடலாம்.